Hi friends, இந்த வீடியோல வந்து நான் ப்ராபபிலிட்டி சொல்லி தர போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, the basket contains 6 blue, 2 red, 4 green and 3 yellow balls. ஓகேங்களா? இப்போ இதுல வந்து சப் क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. அதுல பாருங்க, if two balls are picked at random, what is the probability that both are blue அப்படினு சொல்லிருக்காங்க. இப்போ total number of balls எத்தனைன்னு ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணனும்னா எல்லா பால்ஸையும் ஆட் பண்றோம். 6 blue, 2 red, 4 green and 3 yellow balls எல்லாமே சேர்த்தோம்னா 15 balls இருக்கு டோட்டலா. சோ இந்த டோட்டல் 15 பால்ஸ்ல இருந்து 2 பால் வந்து எடுக்கறாங்க. அது ரெண்டுமே ப்ளூவா இருந்தா எப்படி ப்ராபபிலிட்டி வந்து இருக்கும் அப்படின்னு நமக்கு क्वेश्चन. இப்ப பாருங்க, மொத்தம் ப்ளூன்னு சொன்னதால ப்ளூ மொத்தம் எத்தனை இருக்கு? 6 இருக்கு. ஓகேங்களா? சோ 6 ப்ளூல இருந்து 2 பால் வந்து நம்ம எடுக்கிறோம். போத் ஆர் ப்ளூனா ப்ளூ 2. சோ 6 ப்ளூல இருந்து 2 ப்ளூ நமக்கு தேவை. சோ 6C2. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராபபிலிட்டி எல்லாமே நான் வந்து காம்பினேஷன்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஏன்னா அது ரொம்ப ஈஸியா இருக்கும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து வீடியோஸ்ல வந்து பெர்முடேஷன்ஸ் அதுக்கப்புறம் காம்பினேஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் போட்டது காரணம் வந்து இந்த ப்ராபபிலிட்டிக்கு இந்த காம்பினேஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃபைண்ட் பண்றதுக்குன்றது தான். சரி, இப்போ வந்து 6C2 அப்படின்னு சொல்றாரு. 6 ப்ளூ பால்ஸ்ல இருந்து 2 ப்ளூ பால் நமக்கு தேவைன்றதுனால டிவைடட் பை 15C2, அதாவது டோட்டல் வந்து 15. அதுல வந்து 2 பால் நம்ம வந்து தேவைப்படுது, நம்ம பிக் பண்றோம். சரிங்களா? ரேண்டமானா குத்து மதிப்பா என்ன கிடைக்குதோ அந்த மாதிரி. சோ 6C2 அப்படின்னா 6 into 5 டிவைடட் பை 2 into 1. இதுதான் வந்து ஃபார்முலா, நமக்கு தெரியும், முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருக்கேன். இன்டூ 15C2. ஓகேங்களா? அதாவது 15C2 எப்படி போடுறோம்னா இதுக்கு டிவைடட் பைல வரும். ஸோ அதை என்ன பண்றோம், நம்ம மல்டிப்ளிபை பண்ணும்போது ரெசிப்ரோக்கல் ஆயிடும், அது உங்களுக்கு தெரியும். ஸோ கீழே இருக்கிற 2 into 1 மேலே போயிடும், 15 into 14 வந்துடும். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். 2 into 1 2 into 1 கேன்சல் ஆகிறதுனால 6 into 5 டிவைடட் பை 15 into 14 போட்டிங்கன்னா சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு 1/7 அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ அதுதான் வந்து ரெக்வயர்ட் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 1 கொஸ்டின் வச்சு நெக்ஸ்ட் சப் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அது பாருங்க, if two balls are picked at random, what is the probability that either both are green or both are yellow? ரெண்டுமே green இருந்தா என்ன probability, அப்படி இல்லை ரெண்டுமே yellowவா இருந்தா என்ன probability அப்படின்னு நம்மளுக்கு கேக்குறாங்க. சோ இதுல பாருங்க, இப்போ ஆர்ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? எய்தர் ஆர்ன்னு வந்ததுனாலே நம்ம ஆட் பண்றோம். அது வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஆர் அப்படின்னு வந்தாலே நம்ம ஆட் பண்றோம்னு அர்த்த காம்பினேஷன்ஸ். சரி, இப்போ 4C2 அப்படின்னா 4 அப்படின்னா என்னன்னு பாருங்க. 4 கிரீன் இருக்கு. ஓகேங்களா? ரெட் 2 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் வந்து கிரீனுக்கு போடுறோம் அப்படின்னா 4 கிரீன்ல இருந்து 2 கிரீன் தேவைப்படுது. 6 வந்ததுனால பிளஸ் எல்லோ நமக்கு எத்தனை இருக்கு பாருங்க. எல்லோ வந்து 3 இருக்கு. ஓகேங்களா? சோ 3 எல்லோ இருக்கிறதுனால 3ல இருந்து 2 எல்லோன்னு சொல்லியிருக்காங்க, 2 பால்ஸ். ஓகேங்களா? சோ என்ன பண்றோம், 2 பால்ஸ் சொன்னதுனால 3 எல்லோ 3C2 டிவைடட் பை டோட்டல் வந்து 15 இருக்கு. ஸோ 15 பால்ஸ்ல இருந்து நம்ம 2 பால் தான் ரேண்டமா பிக் பண்றோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, 4C2 அப்படின்னா அது எப்படி எழுதலாம், காம்பினேஷன் வந்து 4 into 3 டிவைடட் பை 2 into 1 எழுதலாம். பிளஸ் 3C2 எப்படி எழுதலாம்னா 3 into 2 2 into 1 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? the whole divided by 15 into 4 2 into 1. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது நமக்கு வந்து 6, அதாவது இந்த சிம்பிளிஃபை பண்ணா 6 பிளஸ் 3 டிவைடட் பை 105ன்றது கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 3 டிவைடட் பை 35 அப்படின்றது தான் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? அது புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் பாருங்க, அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி தேர்ட் டிவிஷன் வந்து பாருங்க. 5 balls are picked at random. நம்ம வந்து 5 balls எடுக்கிறோம். அட்லீஸ்ட் 1 is blue. அப்போ வந்து ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஒன்னாவது ப்ளூல இருந்தா நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. சரி, இதுக்கான ஆன்சர் நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா ரெக்வயர்ட் ப்ராபபிலிட்டி, மோஸ்ட்லி ப்ராபபிலிட்டி அப்படின்னாலே 1 அப்படின்றது நமக்கு தெரியும். மொத்தமா வந்து 1க்குள்ளதான் நமக்கு கிடைக்கும். நீங்களே பாருங்க, 3 டிவைடட் பை 5 எல்லாமே 1 விட கம்மியா தான் வரும். அதுதான் வந்து ப்ராபபிலிட்டின்றது மேக்ஸிமம் 1 தான். ஓகேங்களா? ஸோ எல்லாமே மோஸ்ட்லி ஃபிராக்ஷன்ல கிடைக்கும். ஸோ 1க்கு கீழே தான் நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? அதுதான் ப்ராபபிலிட்டி. ஸோ அந்த 1ல இருந்து நம்ம ப்ளூவை தவிர்த்து என்னென்ன இருக்கோ அதெல்லாம் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு ப்ளூவோட ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? சரி, ஃபைன். இப்போ 9C5 எப்படி வந்தது அப்படின்னா டோட்டல் பால்ஸ் வந்து 15 இருக்குங்க. ஸோ ப்ளூ மொத்தம் 6 இருக்கு. ஸோ நம்ம வந்து ப்ளூவை மைனஸ் பண்ணிடுறோம். டோட்டல் பால்ஸ் வந்து ப்ளூவை மைனஸ் பண்ணும்போது 9. ஸோ 9C5 5 பால்ஸ் எடுக்கிறோம் இல்லையா? ஸோ பேலன்ஸ் இருக்கிற 9 பால்ல இருந்து 5 எடுக்கிறோம். ஸோ 9C5 டிவைடட் பை 15C5. ஸோ 1 மைனஸ் 9C5 காம்பினேஷன் எடுக்கும்போது இது வரும்
டிவைடட் பை 15 into 14 into 13 into 12 into 11. ஸோ இந்த மாதிரி வருது. ஸோ இதை ரெண்டுத்தையுமே நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 1 minus 6 divided by 143 வரும். ஸோ இந்த 143 ஒன்னோட மல்டிப்ளை பண்ணி மைனஸ் 6 போட்டிங்கன்னா 137 divided by 143. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அட்லீஸ்ட்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஈஸியான ஃபார்முலா உங்களுக்கு. எப்படி நம்ம 1 is blue, அட்லீஸ்ட் 1 is blue இல்லை எந்த கலராக இருந்தாலும் நம்ம இந்த ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அந்த கொஸ்டினை பேஸ் பண்ணியே வருது பாருங்க. இப் 4 balls are picked at random, what is the probability that 2 balls are red and 2 are green? இங்க நல்லா நோட் பண்ணுங்க. இங்க வந்து அண்டுன்னு வந்திருக்கு, அங்க ஆருக்கு பிளஸ் பண்ணும், அண்டுக்கு மல்டிபிளிகேஷன் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ரெட் கிரீன், ரெட் மொத்தம் எத்தனை இருக்கு? 2 இருக்கு, கிரீன் மொத்தம் 4 இருக்கு. ஸோ ரெண்டு ரெட் பால்ல இருந்து ரெண்டும் கிடைச்சிற மாதிரி. ஸோ 2C2 into 4 கிரீன்ல இருந்து 2 கிரீன் தான் நம்ம இப்போ எடுக்க போறோம். 2 balls சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2 கிரீன்ன்றதுனால 4C2 the whole divided by 15C4. ஸோ 2 into 1 divided by 2 into 1. ஓகேங்களா? ஸோ 2C2 அப்படின்னு வரும்போது 1 தான் ஆன்சர் வரும். into 4/3 divided by 2 into 1 the whole divided by 15C4க்கான காம்பினேஷன்ஸ் போட்டிங்கன்னா ஸோ இந்த வரும் 15 into 14 into 13 into 12 divided by 4 into 3 into 2 into 1. ஸோ இந்த ஹோலாக எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு பேலன்ஸ் கிடைக்கிறது வந்து 6 divided by 1365 கிடைக்குது. ஸோ இதை நம்ம வந்து 3 டேபிள்ஸில் பண்ணும்பொழுது 2 divided by 455 தான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எல்லா ப்ராபபிலிட்டியுமே ஃப்ராக்ஷன்ஸில் தான் கிடைக்கும். ஏன்னா ஹோல் ப்ராபபிலிட்டியோட இதுவே வந்து 1 தான். 1 கீழே தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஃப் 3 balls are picked at random, what is the probability that none is yellow? அதாவது இப்போ 3 பால் எடுக்கிறோம். ஓகேங்களா? 3 பால் எடுக்கிறோம். இப்போ இதுல வந்து எதுவுமே எல்லோ கிடையாது, எல்லோ எதுவுமே இல்லாம இருந்தா என்ன ஆன்சர்னு கேக்குறாங்க. ஸோ டோட்டலா பாருங்க, ப்ளூ வந்து 6 இருக்கு, ரெட் 2 இருக்கு, கிரீன் வந்து 4 இருக்கு, எல்லோ வந்து 3 இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது வந்து பாருங்க, இந்த எல்லோவை மட்டும் எடுத்துரும். எல்லோவே இல்லாம இருந்தா என்ன ஆன்சர்னு கேக்குறாங்க ப்ராபபிலிட்டி. ஸோ எல்லோவை நம்ம வந்து விட்டுட்டு 6, 7, 8, 8 plus 4, 12 மொத்தம் 12 பால்ஸ்க்கு நம்ம காம்பினேஷன் எடுக்கிறோம். 12C3 divided by 15C3. ஸோ இதுக்கான காம்பினேஷன்ஸை போடுறோம். போட்டுட்டு எல்லாமே பண்ணும்பொழுது ஃபைனலாக வந்து 12 into 11 into 10 divided by, ஆக்சுவலி இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். கீழே இருக்கிறதோ எதுவும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா பேலன்ஸ் இந்த இருக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 44 divided by 91 தான் ப்ராபபிலிட்டி. ஓகேங்களா? ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க, இது வந்து செகண்ட் கொஸ்டின். இப்போ இந்த 5 சப்டிவிஷன்ஸுமே வந்து ஒரு கொஸ்டின் பேஸ் பண்ணி இது. நெக்ஸ்ட் பாருங்க, a bag contains 9 blue, 24 red, 6 yellow and 12 pink t-shirts. ஓகேங்களா? இப்போ இந்த ஒரு கொஸ்டினை பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்றது பார்க்கலாம். What is the probability that it is blue when one t-shirt is picked up randomly? ஒரு t-shirt எடுக்கிறோம், அது ப்ளூவா இருந்தா என்ன ப்ராபபிலிட்டின்னு கேக்குறாங்க. ஸோ டோட்டலாக வந்து 51, இது எல்லாருமே ஆட் பண்ணால் 51 வருது. ஓகேங்களா? ஸோ 9C1, அதாவது 9 ப்ளூ இருக்கு இல்லையா? ஸோ 9C1, அந்த 9 ப்ளூல இருந்து நம்ம என்ன சொல்றோம், ஒரே ஒரு டிஷர்ட் தானே எடுக்க போறோம். ஸோ 9ல இருந்து ஒரு ப்ளூ நம்ம கன்சிடர் பண்ணிட்டு 51 டிஷர்ட்ஸ்ல இருந்து ஒரு டிஷர்ட் எடுக்க போறோம். அந்த ஒரு டிஷர்ட் வந்து ப்ளூவா இருந்தா என்ன ஆன்சர் அப்படின்னா 9 divided by 51 தான். அதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 3 divided by 17, இதுதான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த சேஞ்ச் தட் போத் டிஷர்ட்ஸ் ஆர் பிங்க் when 2 டிஷர்ட்ஸ் ஆர் பிக்ட் அப் randomly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 டிஷர்ட்ஸுமே பிங்கா இருக்கணும். அந்த 2 டிஷர்ட்ஸ் வந்து பிங்க் எடுக்கும் பொழுது ரெண்டுமே பிங்கா இருந்தா என்ன ப்ராபபிலிட்டின்னு சொல்றாங்க. ஸோ பிங்க் எத்தனை இருக்கு? 12. ஸோ 12 பிங்க்ல இருந்து நம்ம 2 பிங்க் நம்ம எடுக்க போறோம். அதே மாதிரி 51 டிஷர்ட்ஸ்ல இருந்து 2 டிஷர்ட் எடுக்க போறோம். அது ரெண்டுமே பிங்கா இருந்தா என்னன்றது இந்த காம்பினேஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கான இது போடுறோம். 12 into 11 divided by 2 into 1 the whole divided by 51 into 50 divided by 2 into 1. ஸோ ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணும்பொழுது 22 divided by 425 தான் வரும். ஸோ எல்லாமே டிஎன்பிசிக்கு வந்து காம்பினேஷன்ஸ் பெர்முடேஷன்ஸ் எதுக்கு போட்டோம் அப்படின்னா அந்த ரெண்டும் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ராபபிலிட்டி சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் அந்த 2 வீடியோவும் நான் உங்களுக்காக போட்டேன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, அடுத்த கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இது வந்து தேர்ட் கொஸ்டின். அது செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A basket contains 3 red balls, 5 blue balls and 2 green balls. ஓகேங்களா? இப்போ subdivisions questions பார்க்கலாம். If 3 balls are drawn at random, what is the probability that none is blue? 3 பால் எடுக்கிறோம், ஆனா அதுல எதுவுமே ப்ளூ டிஷர்ட், தட் மீன்ஸ் ப்ளூ பால் கிடையாது. அப்பனா டோட்டலா 10 பால் இருக்கு, அதுல ப்ளூ மொத்தம் 5 இருக்கு. ஓகேங்களா?
ஆனால் அந்த அந்த 3 பால்ஸும் வந்து 5 இது ப்ளூவாக இருக்காது ஓகேங்களா. அப்போ வந்து 5C3 ஓகேங்களா. ஸோ 5 ப்ளூ பால் இருக்கு. 5C3 divided by 10C3 total blue balls ஓகேங்களா is equal to 5 into 4 into 3 divided by 10 into 9 into 8. ஸோ இதுதான் வந்து 1/12 தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா. ஃபைன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A basket contain 3 red balls, 5 blue balls and 2 green balls. இப்போ subdivision questions பார்க்கலாம். If 3 balls are drawn at random, what is the probability that none is blue அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஸோ டோட்டல் வந்து 10 balls இருக்கு, ப்ளூ மொத்தம் 5 இருக்கு. இப்போ எதுவுமே ப்ளூவே இல்லை அந்த 3 பால்ல அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா ப்ளூவை மட்டும் விட்டுடணும், 5 ப்ளூ பால்ஸை விட்டுடுங்க. ஸோ 3 ரெட் பால் 2 கிரீன் பால் மொத்தம் 5ன்னு வந்திருக்கு. ஸோ 5C3 divided by 10C3ன்றதுக்கு இந்த மாதிரி 5 into 4 into 3 divided by 10 into 9 into 8 பண்ணும்பொழுது 1/12 தான் நம்மளுக்கு ஆன்சரா கிடைக்குது ஓகேங்களா. ஃபைன். நெக்ஸ்ட், if 4 balls are drawn at random, what is the probability that at least one is green அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இதுக்கு வந்து ரெண்டு சொல்யூஷன் இருக்கு. இது வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதனால நான் நெக்ஸ்ட் நார்மலாக நம்ம போடுறதே நம்ம பார்க்கலாம். இது பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, if 4 balls are drawn at random, what is the probability at least one. ஆல்ரெடி நம்ம இந்த ப்ராப்ளம் அட்லீஸ்ட் பார்த்துருக்கோம். ஸோ அட்லீஸ்ட்னு வரும்பொழுது ப்ராபபிலிட்டி 1ல இருந்து பேலன்ஸ் இருக்கிற பால்ஸ் எல்லாம் மைனஸ் பண்ணீங்கன்னா நம்ம கிரீனோட ஆன்சர் கிடைச்சிரும் ஓகேங்களா. ஃபைன். இப்போ பாருங்க, ரெக்வயர்ட் ப்ராபபிலிட்டி 1 is equal to 8C4 divided by 10C4. இந்த 8C4 எப்படி கிடைச்சதுன்னா 4 பால்ஸ் எடுக்கிறோம். 8C4 எப்படி கிடைச்சதுன்னா மற்ற பால்ஸ் எல்லாம் கிரீனை மட்டும் விட்டுட்டு மற்ற பால்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ணும்பொழுது 8 இருக்கு சரிங்களா. ஸோ என்ன பண்றோம்னா ப்ளூ பால் ஆக்சுவலி இது கிரீன் இல்லையா. ஸோ வந்து இங்க பாருங்க கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின் காட்டுறேன். நம்ம வந்து என்ன பண்றோம்னா இப்போ கிரீன் பாலை மட்டும் விட்டுடுறோம். ஸோ 2 பால்ஸை விட்டுட்டோம்னா 5 + 3 என்ன 8, அதாவது ரெட் பிளஸ் ப்ளூ என்னது 8 பால்ஸ். ஸோ நம்ம என்ன பண்றோம்னாக்கா அந்த 8C4 டிவைடட் பை டோட்டல் பால் வந்து 10C4, ஏன்னா 4 பால்ஸ் நம்ம எடுக்கிறோம். ஸோ இதுக்கான ஆன்சரை சால்வ் பண்ணி ஃபைனலாக நமக்கு கிடைக்கிறது தான் வந்து 4/6 மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணால் 2/3. ஸோ 2/3 தான் ஆன்சர். ஸோ அட்லீஸ்ட் வந்தாலே நீங்கள் இந்த மாதிரி ஆன்சர் பண்ணீங்கன்னாவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, இஃப் 2 balls are drawn at random, what is the probability that both are red. 2 பால் எடுக்கிறோம், ரெண்டுமே ரெட்டாக இருந்தால் என்ன ஆன்சர் வரும்னு கேட்குறாங்க. ஸோ ரெட் மொத்தம் 3 இருக்கு. ஸோ 3C2 divided by 10C2, ஏன்னா 10ன்றது டோட்டல் பால்ஸு 10C2. ஸோ 2 அப்படின்றது நம்மளுக்கு எத்தனை பால் எடுக்கிறோன்றத டெனோட் பண்ணுறது. ஸோ அது 2. ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா வில் கெட் 1/15. அதுதான் வந்து ப்ராபபிலிட்டி ஓகேங்களா. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A basket contains 3 blue, 2 green and 5 red balls. ஓகேங்களா. ஸோ சப் கொஸ்டின் பாருங்க. If 3 balls are picked at random, what is the probability that at least one is red? So red one, at least one is red ன்னு சொல்லும்போது ரெட்டை விட்டுட்டு மற்ற 2வையும் நீங்க என்ன பண்றீங்கன்னாக்கா ஆட் பண்றீங்க. ஸோ சேம் தான் 1 - 5C3 divided by, ஏன்னா 3 balls எடுக்கிறோம் இல்லையா. ஸோ 10C3. ஸோ ஃபைனலாக நமக்கு தெரியும் எப்படி சிம்பிளிஃபை பண்றதுன்னு. ஃபைனலாக மொத்தமே நம்ம ஆன்சர் சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1 - 1/12 வந்து 12 into 1 12 வந்துடும். ஸோ 12 - 1/12 11/12. இதுதான் வந்து ப்ராபபிலிட்டி. ஃபைன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். If 4 balls are picked at random, what is the probability that 2 are green and 2 are blue அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். இப்போ வந்து 2 பால் எடுக்கிறோம் ஓகேங்களா. அது ரெண்டுமே கிரீனா இருந்தா என்ன ப்ராபபிலிட்டி, ரெண்டுமே ப்ளூவா இருந்தா என்ன ப்ராபபிலிட்டின்னு கேட்குறாங்க. ஸோ அண்டுன்னு வந்ததுனால மல்டிப்ளை பண்றோம் ஓகேங்களா. ஸோ 2C2 into 3C2 divided by டோட்டல் பால் 10. ஸோ 10C4 புரியுதுங்களா. அதாவது 2 கிரீன் பால் இருக்கணும், 2 ப்ளூ பால் இருக்கணும், மொத்தமா நம்ம 4 பால் எடுக்க போறோம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலாக வர ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3/210. ஸோ அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 1/17 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் பாருங்க. A bowl contains 4 red, 3 green, 2 blue and 5 marbles, black marbles ஓகேங்களா. ஸோ இது சப் கொஸ்டின் வந்து 2 மார்பிள் எடுக்கிறோம் ரேண்டமா, அதில் ரெண்டுமே கிரீனா இருந்தா என்னன்றது. ஸோ ஆல்ரெடி நமக்கு தெரியும் 3, அதில் வந்து 2 கிரீன் எடுக்கிறோம். ஸோ 3C2 divided by 14C2 is equal to 3 into 2 divided by 14 into 13. ஃபைனலாக வந்து 3/91 தான் ஆன்சர் ஓகேங்களா. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. If 4 marbles are drawn at random, what is the probability that 2 are red and 2 are blue ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்டுன்னு வந்ததுனால ரெண்டுமே மல்டிப்ளை பண்றோம். இது கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி போட்டேன், உங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்க.
ரெட் வந்து மொத்தம் 4 இருக்கு. ஸோ 4C2 ஓகேங்களா இன்டூ ப்ளூ மொத்தமே 2 தான் இருக்கு. ஸோ 2C இந்த 2 ஓகேங்களா டிவைடட் பை மொத்த டோட்டல் பால் வந்து 14. டோட்டலாக எவ்வளோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா 4 பால். ஸோ 14C4 ஓகேங்களா. நல்லா பாருங்க 4C2க்கு காம்பினேஷன் போட்டிங்கன்னா 4 into 3 டிவைடட் பை 2 into 1 இன்டூ 2C2க்கு போட்டிங்கன்னா 2 into 1 டிவைடட் பை 2 into 1 என்ன ஆகும் அப்படின்னா 1 தான் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ 2 இந்த 4 கேன்சல் பண்ணோம்னா 2 2s are 4. So 3 2s are 6. 6 into 1 6 ஓகேங்களா. The whole divided by கீழ இருக்கிறதுக்கான ஆன்சர் பாருங்க 14 into 13 into 12 into 11 the whole divided by 4 into 3 into 2 into 1. So இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்றோம் ஓகேங்களா. 2 6 are 12 and 3 2s are 6. அப்புறம் 4ஐயும் 14ஐயும் அடிக்கிறோம். 2 2s are 4 2 7s are 14. ஃபைனலா பாருங்க 13 into 7 அதுதான் வந்து ஆன்சர். 13 into 7 வந்து 91. ஸோ 6/91 தான் ஆன்சர் ஓகேங்களா. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. If 3 balls are drawn at random, what is the probability that none of them are black? Blackே இல்லை அப்படின்னா அது என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாக் எத்தனை பால்ஸோ அதை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிற பால்ஸை மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணி போடணும் ஓகேங்களா. ஃபைன். இதுல பாருங்க 9C3 எப்படி வந்தது பாருங்க. பிளாக் மட்டும் விட்டுட்டோம். ரெட் 4 இருக்கு, கிரீன் 3 இருக்கு, ப்ளூ வந்து 2 இருக்கு. அப்பனா 7 ஒரு 2 9. ஸோ 9C3 டிவைடட் பை டோட்டல் பால் வந்து 14. நம்ம அதுல இருந்து 3 எடுக்க போறோம். ஸோ இதுக்கான காம்பினேஷன்ஸ் போட்டிங்கன்னா இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் 3/13 தான் வந்து ஆன்சர். பிளாக் பால் நம்ம விட்டுட்டாலே அந்த பிளாக் இல்லாம வர ப்ராபபிலிட்டியை நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்க 3 marbles are drawn, அட்லீஸ்ட் 1 is red. ஸோ இந்த அட்லீஸ்ட் 1க்கான ரெட் அப்படின்றதுக்கான இது என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். மொத்த ப்ராபபிலிட்டி 1. ஸோ 1 minus 10C3 ஓகேங்களா. ஸோ பாருங்க இப்போ 10C3 டிவைடட் பை 14C3 ஓகேங்களா. ஸோ அட்லீஸ்ட் என்ன சொல்றாங்க 1 இஸ் ரெட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெட் தவிர்த்து மற்ற பாலெல்லாம் டோட்டல் பண்ணும்பொழுது ரெட் 4ன்னு தெரியும், பிளாக் 5 இருக்கு. ஸோ 5 ப்ளூ எத்தனை இருக்கு 6 7 8 9 10. ஸோ ரெட் 4 விட்டுட்டு பேலன்ஸ் 10C3 டிவைடட் பை 14C3 இஸ் ஈக்குவல் டு அந்த 1 மைனஸ் இதுக்கான காம்பினேஷன்ஸை போட்டு எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி டோட்டலாக சிம்பிளிஃபை பண்ணும்போது 61/91 தான் வந்து நமக்கு ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பேஸ்கெட் கண்டெய்ன்ஸ் 3 ப்ளூ 5 பிளாக் அண்ட் ரெட் அண்ட் 3 ரெட் பால்ஸ் வந்து இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க அதுல வந்து if 2 balls are drawn at random ஓகேங்களா. If 2 balls are drawn at random, what is the probability that none of them is blue? So ப்ளூ எதுவுமே ப்ளூவாக இல்லாமல் இருந்தால் என்ன ப்ராபபிலிட்டினா ப்ளூவை தவிர்த்து மற்ற ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 8 கிடைக்குது. 5 பிளாக் அண்ட் 3 ரெட் கிடைக்குது. ஸோ 8. ஸோ 8 into 7 டிவைடட் பை 11 into 10. ஃபைனலாக 28 டிவைடட் பை 55 தான் ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க 2 balls are drawn. What is the probability that 1 is black and 1 is red? அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டுன்னு வரும்போது வினோம் அதை எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 5C1 into என்ன சொல்றோம் 3C1 the whole divided by 1 is black 1 is red. So 5C1 into 3C1 the whole divided by 11. டோட்டல் பால்ஸ்ல இருந்து 2 எடுக்கிறோம் ஏன்னா 2 பால்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து 3/11 ஓகேங்களா. ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க if 3 balls are drawn at random probability that எல்லாமே பிளாக்கா இருந்தா என்ன ஆன்சர். 3 பால் எடுக்கிறோம், 3மே பிளாக்கா இருந்தா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமே பிளாக் வந்து 5 இருக்கு மொத்தமா. ஸோ 5C3 டிவைடட் பை 11C3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஃபைனலாக வர ஆன்சர் வந்து 2/33 ஓகேங்களா. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. urn contains 4 green 3 red and 5 blue balls. இப்போ இதுக்கான கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 4 balls நம்ம எடுக்கிறோம், அட்லீஸ்ட் 1 இஸ் ப்ளூ. 4 பால்ஸ் எடுக்கணும், அதில் ஒரு பாலாவது ப்ளூவா இருந்தா என்ன ஆன்சர்னா தெரியும் 1 மைனஸ் ப்ளூவை தவிர்த்து மிச்சம் இருக்கிற பால் எல்லாம் ஆட் பண்றோம். 7 இருக்கு. 7ல இருந்து 4 பால் நம்ம என்ன சொல்றோம் 4 பால்ஸ் வருது. 7ல இருந்து 4 பால்ஸ் சொன்னதுனால 4 டிவைடட் பை டோட்டல் வந்து 12 பால்ஸ் இருக்கு ஓகேங்களா. ப்ளூ விட்டுட்டோம்னா ஓகேங்களா இங்க ப்ளூவும் சேர்க்கணும் ஏன்னா வந்து 1 இஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லும்போது டோட்டலா 12 4 plus 3 plus 5. ஸோ டோட்டலாக 12C4. இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணி 92/99 தான் வந்து ஆன்சர் ஓகேங்களா.
அடுத்த கொஸ்டின் பாருங்க, இஃப் 3 balls are picked at random, what is the probability that all are green ன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே green இருந்தா என்ன ஆன்சர் வரும்? ஓகேங்களா? ஸோ green மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 இருக்கு. அந்த 4ல இருந்து நம்ம 3 பாலுமே greenன்னு சொல்றோம். ஸோ 3. டோட்டல் பால் மொத்தம் எத்தனை இருக்குங்க? 12 இருக்கு. ஓகேவா? ஸோ 12C3. ஸோ ஆன்சர் பண்ணிங்கன்னா காம்பினேஷன் போட்டிங்கன்னா 4/220 வரும். இல்லை 1/55 தான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, ஃபைனல் கொஸ்டின் இந்த ப்ராபபிலிட்டியில் நான், in a box there are 8 red, 7 blue and 6 green balls. One ball is picked up randomly. What is probability that neither red nor green? அப்படின்னா ரெட்டும் கிடையாது கிரீனும் கிடையாது அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்றது. ரெட்டும் கிடையாது கிரீனும் கிடையாது அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ரெட்டும் இல்லை கிரீனும் இல்லைன்னா ஃபைனலாக இருக்கிறது நமக்கு ப்ளூ தான். ஸோ ப்ளூக்கான ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சோன்னா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ 7 ப்ளூ இருக்குது. 7லேருந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு பால் தான் நம்ம எடுக்கிறோம், 1 பால்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 7C1 டிவைடட் பை டோட்டல் பால்ஸ் வந்து 21. ஸோ 21C1. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து சிம்பிளிஃபை பண்ணால் 1/3 தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா? ஃபைன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நான் அந்த ப்ராபபிலிட்டி ஃபுல்லாக முடிச்சுட்டேன். நாளையிலேருந்து நம்ம வேறு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.